வச்சுட்டு எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை முதல்ல வெட்டிக்கொள்வோம். இந்த பக்கத்தை நேராக வெட்டியாச்சு. இப்போ வெட்டி எடுத்துட்டோம். வெட்டி எடுத்துட்டு இதுக்கு அந்த 1 இன்ச்சு தையல் மாசி விட்டோம் இல்லை, அந்த 1 இன்ச்சு கோடு போட்டுக்கொள்ளணும். கோடு போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அளந்து பார்த்தோம்னா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 10 இருக்குது. 10 இருக்குண்டா நாங்கள் இதை 3ஆக பிரித்து தான் இந்த டாட் எடுக்கணும். சரியா? 3ஆக பிரிச்சுண்டா 10 எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 3.25 வரும். நம்ம 3.25 ஒரு பாயிண்ட் வரும். நம்ம 3.5 எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்படி தான் இந்த டாட் பிரித்து எடுக்கிறத. இப்போ பாருங்க 3.5 எடுத்துட்டேன். 3.5 எடுத்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டேன். கோடு போட்டுட்டு இது சரியான பாயிண்ட் தானே எங்களுக்கு. அப்போ பாயிண்ட்டுக்கு இந்த டாட் வரக்கூடாது. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சியை நம்ம இறக்கிடணும். பாருங்கள், 1/2 இன்ச்சு இறக்கிட்டு இங்கேல 1.25, அங்கால 1.25. அப்போ இங்கே நாங்கள் விட்ட 2.5 இங்கே வந்துட்டுது டாட்டுக்கு. வந்த பிறகு இதை வந்து இப்படி போட்டுக்கொள்ளணும். இப்போ இதில் இருந்து 1 இன்ச்சு எடுத்துட்டு இதில் 1/2 இன்ச்சு, இங்கே பக்கம் 1/2 இன்ச்சியும் இங்கே பக்கம் 1/2 இன்ச்சியும் எடுக்கணும். எடுத்துட்டு இது 2ஐயும் மாற்றிக்கொள்ளணும். இதுக்கு பிறகு இந்த பாயிண்ட் எடுக்க போகிறோம். இந்த கையிலேருந்து நம்ம அளவு எடுக்க போகிறோம். அதுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளணும். பாருங்கள், கோடு போட்டுட்டு இதுக்கு நேராக இந்த கோட்டை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுக்கொண்டு இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதில் ஒரு வளைவு ஒன்று எடுத்து இப்படி இந்த வளைவுக்குள்ளே இப்படி வெட்ட போகிறோம். பாருங்கள், இதை முன்குடையிறத குடைஞ்சிட்டு இப்போ இதில் இந்த கையை வச்சு பார்க்கணும் சரியாக இருக்காண்டு. பாருங்க, அரேஞ்சு நம்மளுக்கு லூஸ் நிற்கிது. இப்போ இந்த அரேஞ்சை நம்ம வந்து எப்பயும் அரேஞ்சுக்கு கூட வரக்கூடாது. அரேஞ்சுக்கு கொஞ்சம் குறைய வரலாம், ஒரு கூடையும் வரலாம், ஆனால் 1 இன்ச்சுக்கு கூட வரக்கூடாது. இப்போ இந்த டாட் போடுறது எப்படின்ட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே வச்சுட்டு நீங்கள் இப்படி இழுத்துட்டு வாங்க. இழுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஓகே. இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இந்த பக்கம் இருந்து இங்கே பாருங்கள் இப்படியே வச்சுட்டு இதில் ஒரு கட்டணும் போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த கோட்டிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி எடுத்துட்டு இதையும் இணைக்கணும். இப்போ இதுதான் உங்களுக்கு இந்த டாட். இப்போ இதை பிடிச்சிட்டிங்கன்னா சின்னதாக வராது. இது தைச்ச பிறகு நீங்கள் இந்த கையோடு வச்சு அளந்து பார்க்கணும். ரெண்டும் சேமாக இருக்காண்டு. சேம் இல்லாட்டா இந்த டாட்டில் தான் நீங்கள் கூட்டணும் குறைக்கணும். ஏன்னா இந்த டாட்டை நீங்கள் கூட பிடிச்சிட்டிங்கன்னா ஷோல்டர் பட்டி முன்னுக்கு இறங்கும். இந்த டாட்டை குறைய பிடிச்சி இந்த ஆமல் பெருசாக இருந்ததுன்னா ஷோல்டர் பின்னுக்கு போயிடும். அப்போ அப்படி போகக்கூடாது. சரியா? இப்போ டாட்டெல்லாம் சரி. இந்த டாட் வந்து தூரமும் போடலாம், கிட்டவும் போடலாம். இப்போ இதை எவ்வளோ கிட்ட எடுக்கிறீங்களோ பாயிண்ட் ஷார்ப்பாக வரும். இதை எவ்வளோ தள்ளி எடுக்கிறீங்களோ உங்களோட பாயிண்ட்ஸு இதாக வரும், குறைஞ்சிடும். சரியா? சிலருக்கு பாயிண்ட்ஸில் வைக்க விருப்பம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும், இதை வச்சுட்டு இந்த கழுத்தளவை பார்க்கணும். கழுத்தளவை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து முன்கழுத்து 6.5 இன்ச்சு. இந்த பாருங்க 6.5 இன்ச்சு. இப்போ எடுத்தாச்சு. இப்போ முன் குறுக்கண்டு ஒன்று இருக்கு பாருங்க. ஆமோளுக்கு பக்கத்தால் போட்டுட்டு ஒரு அளவு ஒன்று எடுக்கணும். அது வந்து மேல் மார்பு சுற்று அளவுன்னு சொல்றது. சரியா? அது வந்து உங்களுக்கு 36. 36 4ஆக பிரித்து அழுத்தின 9 பாருங்க. 9.5 இன்ச்சு தையல் வாசி. ஏனெண்டா இது வந்து இப்போ இதோட நம்ம எடுத்தோம்னா கழுத்து லூஸாக நிற்கும், ஃபிட்டாக நிற்காது. அதனால இந்த தையல் வாசியை விட்டு நம்ம அவங்களோட மேல் மார்பு சுற்றளவை எடுத்து 9 வந்ததுன்னா இப்போ இங்கே நாங்கள் 1/2 இன்ச்சு பிடிக்க போகிறோம். அதனால 1/2 இன்ச்சு தையல் வாசி பிடிச்சிட்டு இதை என்ன செய்யணும், இதோட கொண்டு நிப்பாட்டிடணும். இதுக்கு மேலே இங்கேயால போகக்கூடாது. சரியா? அப்போ இங்கேருந்து தான் நம்ம 3 இன்ச்சு கழுத்துக்கு எடுக்கணும். பாருங்கள், 3 இன்ச்சு எடுத்துட்டு இங்கேருந்து எடுக்கக்கூடாது. இதிலேருந்து 1 இன்ச்சு குறைச்சிட்டு இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா அந்த கழுத்து ஷேப் நல்லா வரும்.
இது உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமெண்டா கூடிய நீங்கள் இப்படி கழுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, இவ்வளோ தான் முன்பக்கம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், போய் இந்த கீழே பட்டிக்கு விட போகிறோமே. இதுலேருந்து 1 இன்ச்சு விட்டுட்டு அடுத்தது இப்போ பின்பக்கம் நாங்கள் என்ன செய்யணும், இதுதான் பட்டியின் அளவு. இந்த 3 இன்ச்சு பட்டி தான் நாங்கள் வைக்க போகிறோம். இதை எடுத்துக்கொள்ளுங்க. இதை எடுத்துட்டு இங்கே பாருங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. போட்டாச்சுட்டு இப்போ என்ன செய்யணும், இதை வச்சு தான் நாங்கள் முன்பக்கத்தில் அந்த பட்டி எடுக்கணும். இங்கே பாருங்க, இதில் வச்சாச்சு. இதில் மார்க் பண்ணிட்டோம். சரியா, மார்க் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்டா, இங்கேயும் மார்க் பண்ணிட்டோம். இதை கொண்டு வந்து இந்த டாட்டில் நிப்பாட்டணும், நடுவுக்கு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி இதையும் இந்த இதுக்கு கொண்டு வந்துடும். கொண்டு வந்துட்டு இதை சேமாக இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு என்ன செய்யணும், இதை உங்களோட பக்கத்துக்கு இப்படி பிடிச்சிக்கணுங்க. பிடிச்சிட்டு இதை 2ஐயும் சேமாக எடுங்க. சேமாக எடுத்துட்டு உங்களோட பக்கம் இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சிட்டு ஒரு பின் பண்ணிக்கிறங்க. பின் பண்ணிவிட்டு என்ன செய்வீங்க, இங்கே பாருங்கள், பின் பண்ணிவிட்டு இதை விட்டுருவீங்க. கழுத்தை பிறகு வெட்டிக்கலாம். இவ்வளோ இப்போ நம்ம எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு சரி, இனி அடுத்தது நேரில் அடுத்தது இங்கே பாருங்க, இப்படி இந்த அடிமட்டத்தை வச்சுட்டு ஒரு 1.5 இன்ச்சு மடிப்புக்காக விடுங்க. விட்டுட்டு இதில் பாருங்க ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருணும். ஏன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு நம்ம தையலுக்குண்டு ஃப்ரண்ட்டில் இங்கே பாருங்கள், இதில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம் இல்லை, அந்த 1/2 இன்ச்சு இங்கேயும் வரணும். அப்போ தான் செட் ஆகணும். பாருங்கள், 1/2 இன்ச்சு விட்டாச்சு. விட்டுட்டு இந்த பேக்கை வச்சு இங்கே பாருங்கள், இந்த கோட்டோட வைங்க. இந்த கோட்டோட வச்சுட்டு இந்த கோட்டோட வைங்க. கோட்டோட வச்சுட்டு என்ன செய்வீங்க பாருங்கள், சேமாக வச்சுட்டு இல்லை வச்சுட்டு இதுக்கு பிறகு என்ன செய்றீங்க, இங்கே இப்படி மார்க் பண்ணி சொல்கிறீங்க. இங்கே இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுட்டீங்க. இப்போ இதில் ஒன்றுமே இல்லை, நம்ம மேல் பக்கம் தையல் வாசி விட இல்லை. இப்போ 2க்கும் சேர்த்து என்ன செய்ய போகிறோம், 3/4 இன்ச்சு தையல் வாசி. அதுக்கு கூட விட்டுறாங்க. ஏன்னா 3/4 இன்ச்சு தான் நீங்கள் பிடிப்பீங்க. எல்லாருமே பிடிக்கிற 3/4 இன்ச்சு தான். 2 பக்கமும் சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு தான் வரும். ஒவ்வொரு சென்டிமீட்டர் வரும். அங்கே 3/4 இன்ச்சு, இந்த பக்கம் 3/4 இன்ச்சு பிடிச்சிட்டு இங்கே பாருங்க, இதை இப்படி வைங்க. வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலுங்க. பெந்து இந்த டாக்டர் அப்படியே வச்சு இப்போ இங்கே இது பண்ணியாச்சு. இப்படியே பாருங்கள், இங்கே 3/4 இன்ச்சு, இந்த 3/4 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டு இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் கொடுத்து விடுங்க. கொடுத்து விட்டு இப்படி வச்சு பாருங்க, சரியாக இருக்கும். நீங்கள் தைக்கக்குள்ள கூட குறைய வராது. இது கொஞ்சம் இழுபடும், அதனால இப்படி இருக்குது. அது தைக்கக்குள்ள உங்களுக்கு அட்ஜஸ்ட், இது கொஞ்சம் இழுபடக்குள்ள சரியாக வரும். இவ்வளோ தான் வேலை. சரியா, இங்கே பாருங்க, இதை இப்போ வெட்டிட்டு பாருங்க காட்டுறேன். நீங்கள் இதை பின் பண்ணாமல் எடுக்கிறேன்டா இப்படி பார்த்துக்கலாங்க. இங்கே பாருங்க, இதுக்கும் செட்டாக வந்துட்டுது. அதாவது இதில் கொஞ்சம் கோடு இருக்குல்ல, இந்த கோடு இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா நீட்டாக வெட்டிக்கொள்ளணும். பாருங்கள், இதுவும் செட் ஆகிட்டுது. அதுக்கு பிறகு இந்த டாட்டும் செட் ஆகிட்டுது. பாருங்கள், இதில் ஒரு சொட்டு தான் இருக்குது. அது காரணம் என்னென்னா, இது சரிவலாக வரப்படியாக கொஞ்சம் இழுபட்டு நீங்கள் தைக்கிறதுக்கு ஓகே வந்துடும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் கட் மார்க் போடணும். நிறைய இது மட்டும் இல்லை, இதில் சாரி ப்ளவுஸில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. நிறைய அது ஒரு நாளையில சொல்ல முடியாது, ஒரு மாதத்துலேயும் சொல்லி முடிக்க முடியாது. நான் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக எப்படி சாரி ப்ளவுஸ் வெட்டலாம்ன்றதை நான் உங்களுக்கு போடுறேன். சர்ப்ரைஸ் பண்ணிட்டு அதான் பிளெயின் மோட்டில் போடுறேன். இதை பாருங்கள், இதுக்கு இப்படி
பில் மார்க் போடுறோம். அதாவது இதை போட்டுட்டு நீங்கள் தைக்க முன்னம் என்ன செய்யணும்னா இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இந்த ஒரே பக்கமாக தைச்சிங்கன்னா ஒரே பக்கமாக வந்துடும். இதை மார்க் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக என்ன செய்யுங்க, கழுத்து வைக்கிறீங்க. அவ்வளோதான் சாரி ப்ளவுஸ். மக்களே எப்படி இருக்குது? இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்டில் உங்களுக்கு தேவையான டவுட்டுகளை கேளுங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான கை வெட்டுறது பல விதம் இருக்குது. சாரி ப்ளவுஸ் இந்த முன்பக்கம் வெட்டுறது பல விதம் இருக்குது. பிரிஞ்சிஸ் கட்டுறதுக்கு நிறைய கட்டுகள் எல்லாம் வரும். வடிவாக பார்த்து வடிவாக செய்து கொடுங்க. இதை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அடுத்த காணொலியில் சந்திப்போம்.